அதிகாரி மாதிரி நடக்கிறா. நேற்றைய தினம் ஒரு காணொளி ஒன்று வழியாக இருந்தது. அதாவது கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே அந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதிகாரிகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடை ஒன்றினை அகற்றி செல்லுகின்றார்கள். அப்போது அந்த கடை உரிமையாளர் உள்ளிட்ட சிலர் அங்கு குழப்பம் விளைவித்ததாகவே அந்த காணொளி வழியாக இருந்தது. அதாவது அந்த காணொலியுடன் தொடர்பட்ட செய்திகளும் வழியாக இருந்தது. இந்த நிலையில் இதன் பின்னணியில் பல உண்மைகள் இருக்கின்றது. அதனை தாண்டி வசதி படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இதற்கு முதல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடை இருக்கின்ற நிலையில், அது தவிர மதுபான நிலையம் ஒன்று இருக்கின்ற நிலையிலே ஏன் ஏழைகளை மட்டும் இவர்கள் குறிவைக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியை அப்பகுதி மக்கள் எழுப்புகின்றார்கள். இது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக கடும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த அசைவ உணவகம் தற்பொழுது திடீர் மாற்றத்துடன், புதிய பொலிவுடன், புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் முதல் இன்று வரை பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம், அதுவும் ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட முழங்காவில் பகுதி என்று கூறப்படுகின்றது. ஆனால் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் முழங்காவில் பகுதியில் நாச்சுக்குடா சந்திக்கு அருகிலே ஒரு கடை ஒன்று அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னர் அந்த கடைக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அவர் அங்கே வாகனங்களுக்கான மின் இணைப்பை பொருத்தும் கடை ஒன்றினை அவர் அங்கே துறப்பதற்காக முற்பட்டிருக்கின்றார். அதற்காகத்தான் அவர் அங்கு ஒரு கடையை அமைத்திருக்கின்றார். இதற்கு முதல் முழங்கால் சந்தியில் இருக்கின்ற வேறொருவரின் கடையை அவர் நடாத்தி இருக்கின்றார். அதை வாடகைக்கு எடுத்து அதை நடாத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து இவரை வெளியேறுமாறு கூறியதன் பின்னர் அரச இவ்வாறு அவர் ஒரு கடையை அமைத்திருக்கின்றார். இது உண்மையிலே பிழையா என்று கேட்டால் உண்மையிலே சட்டப்படி ஒரு பிழையான விடயம். பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல், அதுவும் அரசகாணில் இவ்வாறு ஒரு கடையை அமைக்க முடியாது. அதேவேளை அந்த நபருக்கு பின்னால் பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தேர்தல் வட்டாரத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களும் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அதாவது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த 3 வேட்பாளர்கள் இதன் பின்னணியில் இருந்து அந்த நபரை இயக்குவதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் குறித்த இடத்திற்கு பூநகரி பிரதேச சபை அதிகாரிகள் குழு ஒன்று சென்றிருக்கிறது அந்த கடையை அகற்றுவதற்கு. அப்போது அங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னராகத்தான் அந்த காணொலியும் வெளியாகின்றது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக போலீசாருக்கு அந்த அதிகாரிகள் தகவல் வழங்கினார்கள். போலீசார் அந்த நபரை அழைத்திருக்கிறார்கள், கைது செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பூநகரி பிரதேச சபையின் செயலாளர் தான் இல்லை, வேண்டாம் என்று கூறியதாக ஒரு செய்தி தற்பொழுது இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. ஆக இந்த விடயம் தொடர்பாக சரியாக பார்க்க போனால் ஒரு சட்டவிரோதமாக ஒரு அரசகாணியில் அவர் இவ்வாறு ஒரு கடை அமைக்க முயன்றது தவறு. அதிலே எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இங்கு என்ன கேள்வி எழுகின்றது சொன்னால், அவர் கடை அமைத்திருக்கின்ற இடத்திற்கு அருகிலே இதற்கு முன்பு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அனைவருமே ஒற்றுமையாக இருந்த காலப்பகுதியிலே பூநகரி பிரதேச சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி ஆட்சி அமைத்திருந்தது. அந்த காலப்பகுதியிலே முஸ்லிம் நபர் ஒருவர் அந்த பகுதியில் அரசகாணில் சட்டவிரோதமாக கடை ஒன்றினை அமைத்திருந்தார். அதனை யாருமே எதிர்க்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, இவ்வாறு சென்று அகற்றுமாறு கூறவில்லை, எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இன்று இந்த விடயத்திற்காக மாத்திரம் வந்து நிற்கின்றார்கள். அதாவது ஏழை என்று சொன்னால் மாத்திரமே இவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்கின்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்கின்றது. அது தவிர மட்டுவில் 4 எனப்படுகின்ற பகுதியிலே மதுபான நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மதுபான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை பெற்றிருந்தாலும் அந்தந்த மதுபான நிலையத்தை அமைப்பதற்கு பிரதேச சபையின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பிரதேச சபையின் அனுமதியை பெறாமல் அங்கு மதுபான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அப்போது பிரதேச சபையின் செயலாளர் கடிதம் ஒன்றினையும் அனுப்பியிருக்கின்றார். அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான நிலையம் அமைக்கப்பட்டது தொடர்பாக ஒரு கடிதத்தையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத நீங்கள், அது தவிர முஸ்லிம் நபர் ஒருவர் அங்கு கடை போடுகின்ற போது, சட்டவிரோதமாக கடை ஒன்றை அமைக்கின்ற போது நடவடிக்கை எடுக்காத நீங்கள் ஏன் இந்த நபர் கடை ஒன்றை போடுகின்ற போது தடுக்கின்றீர்கள் என்கின்ற கேள்வியை தான் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள்.
ஆகவே இவ்வாறு செய்தது பிழை, அவர் அங்கு கடை போடுவது பிழை, அது சட்டவிரோதமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனை அப்பகுதி மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, இதற்கு முதல் அனைவரும் அதை செய்கின்ற போது அமைதியாக இருந்த நீங்கள் ஏன் இவருக்கு எதிராக மட்டும் இவ்வாறு செய்கின்றீர்கள்? ஏழைகள் என்று சொன்னால் இவ்வாறு செய்வீர்களா? அதே வசதி படைத்தவர்கள் அல்லது அதிகாரம் உடையவர்கள் இப்படி செய்தால் அதனை கண்டுகொள்ளாமல் விடுகின்றீர்கள். ஆனால் ஏழைகள் என்கின்ற போது மட்டும்தான் இவ்வாறு உங்களது வீரத்தையும் உங்களது நேர்மையையும் உங்களது கடமையையும் நீங்கள் காட்டுவீர்களா என்கின்ற கேள்வியைத்தான் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள் என்கின்ற கருத்தை கூறுங்கள். மற்றொரு செய்தியாக, சில தினங்களுக்கு முன்னர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய சம்பவம், நல்லூர் ஆலயத்திற்கு முன் பகுதியிலே ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டது. அதாவது நல்லூர் ஆலயத்தின் முன் வீதியில் இவ்வாறு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதற்கு எதிராக வேலன் சுவாமி உள்ளிட்ட பலரும் செயற்பட்டிருந்தார்கள். அங்கு ஒரு ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றிருந்தது. அதாவது அந்த அசைவ உணவகத்திற்கு எதிராக, அசைவ உணவகத்திற்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாநகர சபை அங்கிருக்கின்ற அந்த உணவகத்தின் பெயர் பலகையை அகற்றி இருந்தது. அதாவது அனுமதியின்றி அந்த பெயர் பலகை வைக்கப்பட்டதாக கூறி அதனை அகற்றி இருந்தது. அதற்கு பிறகாக அந்த அசைவ உணவகம் தற்பொழுது சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடும் எதிர்ப்புக்கு பிறகு இவ்வாறு அசைவ உணவகம் சைவ உணவகமாக மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கேயும் அதே போன்ற ஒரு சம்பவம் தான். அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையினர் எப்படியானவர்கள் சொன்னால், ஒரு வயோதிப பெண் கச்சான் வித்தால் அங்கிருந்து எழுப்பி கலைத்து விடுவார்கள். ஒரு சிறுவன் பழம் வித்தால் அவனிடமே லஞ்சத்தை வாங்குவார்கள், பிறகு எழுப்பி விடுவார்கள். இவ்வாறு செய்கின்ற இவர்கள் இவ்வாறு ஒரு பெரிய அசைவ உணவகம் அங்கு வருகின்ற போது கண்மூடிக்கொண்டு இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இடங்களிலும் ஒரே பிரச்சனை தான், பணக்காரன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்பதுதான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த அதிகார வர்க்கம், அரசு அதிகாரிகள் வசதி படைத்தவர்களுக்கு எதிராக அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக எதையுமே செய்வதில்லை, மாறாக ஏழைகளை மட்டும்தான் விரட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த். சரியா? பேர்ட் பஸ் யூஸ் பண்ண கூடாது. சரியா? நீங்க அடிக்க வரனா நாங்க பாட்டு என்ன அடிக்க வர? என்ன அடிக்க வர? கையோகன வர? கையோகன வர? இல்லே கையோகன வர? சேட்ட கூட கூட ஆ? நீங்க ஒரு பிளேஸா உத்தியோகம் தானே, தூசண தர காய்க்கலாமா? டியூட்டிக்கு வந்தா தூசண தர காய்க்கலாமா? நம்ம கடமை செய்யற இடையூறு செய்து மட்டும் தான் கேக்குறோம். நாங்க இடையூறு செய்யல. சரியா? நீங்க வந்து நடந்துகிட்ட முறப்புல. சரியா? அதிகாரி மாதிரி நடக்கிறா? அடிபாடு அந்த தும்பிக்கையான கடை கொடுத்தீங்க, அதை இந்த பப்ளிக் அறிவிச்சீங்களா? பிரேசபையால இந்த நாஜிகுடா சவுனுக்கு யாருக்கு அறிவிச்சீங்களா? ஏலத்துக்கு கொடுக்க போற வேண்டே கொடுத்தீங்களா? இல்லையே, எந்த ஒரு கடையும் கொடுத்தீங்களா? கொடுக்காம நீங்க தனிப்பட்ட முறையில கடையை நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்த போட்டு வந்து இங்க நிக்கிறீங்க.